ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு விவரம் தெரியாதப்போ நம்ம அப்பாவோ இல்லை அம்மாவோ எங்கேயாவது வெளில போகணுன்னா, நம்மளை விட்டுட்டு தனியாக வெளில போகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இதோ இப்போ வந்துடுறேன், இதோ 2 நிமிஷத்தில் வந்துடுறேன், நீ பாட்டு சமத்தா விளையாட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பொய் சொல்லிவிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு வெளில போவாங்க. நாமளும் அவங்கள நம்பிடுவோம். சரி, நம்ம அம்மா இப்போ உடனே வந்துடுவாங்க, நம்ம அப்பா இப்போ உடனே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிடுவோம். கொஞ்ச நேரம் ஆக நம்ம அம்மாவுக்கு ஏங்க ஆரம்பிப்போம், நம்ம அப்பாவுக்கு ஏங்க ஆரம்பிப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆக தான் தெரியும் நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டு போயிருக்காங்க, அவங்க வர இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவோம். அண்ட் ரொம்ப நேரம் கழித்து தான் வருவாங்க. நம்ம அம்மாவோ அப்பாவோ வந்து நம்ம கண்ணீரை துடைப்பாங்க, நம்மளை சமாதானப்படுத்துவாங்க. அண்ட் லைஃப்பில் இவ்வளோ வயசானதுக்கப்புறம் நம்மளோட அம்மாவுக்கு இணையாக நம்மளோட அப்பாவுக்கு இணையாக நேசித்த ஒருத்தங்க நம்மளை விட்டு எப்பவுமே போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சவங்க, இதோ இப்போ வரேன்னு சொல்லிட்டு போனவங்க ஒரு நாள் திரும்பி வந்திருக்கவே மாட்டாங்க. சரி, நாமளும் வந்து ஒரு நாள் 2 நாளில் வந்துடுவாங்க, ஒரு வாரம் 2 வாரத்தில் வந்துடுவாங்க, ஒரு மாதம் 2 மாதத்தில் வந்துடுவாங்கன்னு நினச்சிருப்போம். 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகிருக்கும், ரொம்ப நாள் கூட ஆகிருந்திருக்கும். இப்போ வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. நம்ம கண்ணீரை துடைக்கிறக்காக கூட அவங்க திரும்பி வருவாங்களா மாட்டாங்களா? இனிஷியலாக நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருந்திருப்பாங்க, எப்போவுமே நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு நிறையா பேரை பிடிக்கும் எதிர்பாலினத்தில். பட் பிடிச்சவங்க எல்லார் மேலேயும் அந்த ஃபீல் வராது. அவங்க மட்டும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிவாங்க, தனியாக தெரிவாங்க, தனித்துவமாக தெரிவாங்க. அது என்னென்னலாம் கண்டிப்பாக விவரிக்க முடியாது தான். அவங்கன்னா நமக்கு ஒரு தனி ஃபீல், ஒரு தனி இடம் நம்ம இதயத்தில் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். அவ்வளோ பிடிச்சிருக்கும் அவங்கள, கண்ணு மாதிரி நினச்சிருப்போம் அவங்கள. அவங்களாம் நம்ம லைஃப்பில் கிடச்சா நமக்கு அப்படி இருக்கும். அவங்க நம்ம லைஃப்பில் வர்றது ஒரு பெரிய கனவாக நினச்சிருப்போம். ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நடந்து அந்த கனவு நிஜமாயிருக்கும். வாழ்க்கை வந்து அவ்வளோ அழகாக போயிருக்கும். ஒரு கொஞ்ச நாளோ கொஞ்சம் மாதமோ ஈவன் கொஞ்சம் வருஷமோ எல்லாமே ஸ்மூத்தாக இருந்திருக்கும், எல்லாமே செமையாக போயிருந்திருக்கும். லைஃப் வந்து பிக்சர் பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கும். இனி வாழ போகிற மீதி வாழ்க்கை அவங்க கூட தான், இனி எல்லாமே சூப்பர் தான் லைஃப்பில் அப்படின்னு நினச்சிருப்போம். அவங்க நம்மளை விட்டு எப்பவுமே போக மாட்டாங்கன்னு நினச்சிருந்துருப்போம். நம்மளோட இதய துடிப்பு மாதிரி அவங்கள பார்த்து இருந்திருப்போம். பட் நம்மளை துடிக்க வச்சுட்டு ஒரு நாள் நம்மளை விட்டு போயிருப்பாங்க. அவங்க இல்லைன்னா லைஃப் இல்லை நிறைய நாள் யோசிச்சிருப்போம், அதை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க இல்லாமல் நம்ம லைஃப் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நாள் அழுதுருப்போம், ரொம்ப வாரம் அழுதுருப்போம், ரொம்ப மாதம் அழுதுருப்போம். தலையணை கூட மட்டும்தான் பேசியிருந்திருப்போம், தலையணை கூட மட்டும்தான் நம்மளோட கண்ணீர் எல்லாமே இருந்திருக்கும். பல இரவுகள் தூங்க கஷ்டப்பட்டிருப்போம். அவங்க திரும்பி வருவாங்களா? ஒரு பெரிய கேள்வி இது. அண்ட் இதுக்கான பதில் வந்து ஷுவராக சொல்ல முடியாதுங்கிறது தான் உண்மை. நிறையா விஷயங்கள் இருக்குங்க. நீங்கள் பிரிஞ்ச சூழ்நிலை என்ன, எதனால் பிரிஞ்சிங்க, அவங்களோட கேரக்டர் என்ன, உங்களோட ரிலேஷன்ஷிப்போட ஆழம் என்ன, நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதுக்கான பதில் சொல்லணும் அப்படின்னா ஒரு சில காரணங்கள்னால பிரிஞ்சிருந்தா, ஒரு சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், அதுலலாம் பிரிஞ்சிருந்தா அந்த லைனை நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை நான் சொன்னேன் அப்படின்னா. ஒரு சில மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன சண்டைகள், ஒரு பொசசிவ்னஸ், ஏதோ ஒரு சண்டை அது திடீர்னு பெருசாகி பிரிஞ்சிருக்கலாம். ஒரு சில சூழ்நிலைகள், ஒரு சில காரணங்கள் வந்து ஒரு ஹோப் கொடுக்கும். இல்லை, அவள் கண்டிப்பாக திரும்பி வருவான், அவன் கண்டிப்பாக திரும்பி வருவான், இது ஒரு சின்ன சண்டை தான், கண்டிப்பாக அவன் திரும்பி வருவான், ஒரு ஹோப் இருக்கலாம். அண்ட் அவங்களோட கேரக்டரை பொறுத்தும் இருக்குது. உங்களோட காதல் அவங்க. ஸோ உங்களுக்கு தெரியணும் அவங்கள பற்றி. அவங்க லைஃப்பில் செகண்ட் சான்ஸ் கொடுக்குற ஒருத்தங்களா, நம்மளை திரும்பி ஏற்றுக்கக்கூடிய ஒரு பர்சனாக, அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்போட ஆழமும், அவங்க எவ்வளோ ஸ்டபர்னான கேரக்டராக இருந்தாலும் உங்களோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் எதுவுமே நம்ம கையில் இல்லை. நம்ம கையில் இருக்க ஒரே விஷயம் நம்பிக்கை. ஸோ ஒரு ஹோப் வச்சுக்கலாம். லைஃப்பில் ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்கலாம், ஒரு நாள் அவங்க வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போடு இருக்கலாம். நம்மளால் அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்க முடியும் அப்படின்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். நிறையா வேண்டலாம் கடவுள்கிட்ட போயிட்டு. அவங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் யோசிக்கலாம். ஒரு பாசிட்டிவிட்டி, அவங்க எப்போவும் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டே இருக்கலாம். ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நிறைய மேஜிக் நடக்கும். அண்ட் நான் லைஃப்பில் நிறைய மேஜிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் பாசிட்டிவிட்டினால மட்டுமே. ஸோ சொல்ல முடியாது, மிராக்கிள் நடக்கலாம், அவங்க திரும்பி வரலாம், அவங்களுக்கே கூட வந்து அந்த கோபம் போயிட்டு அவங்க திரும்பி வரலாம், எதுவுமே சொல்ல முடியாது. பட் மறுபடியும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட், இதெல்லாம் எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஸோ ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருங்க, ஒரு ஹோப்போடு இருங்க. பட் அவங்க தான் லைஃப், அவங்க தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு இருக்காதீங்க. நம்ம உயிராக நினச்ச ஒருத்தங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அவ்வளோ வலிக்கும், எதுவுமே பண்ண முடியாதான் லைஃப்பில். அது மட்டும் தான் லைஃபாக தெரியும். அவங்க திரும்பி வந்துட்டால் லைஃப்பில் எல்லா சந்தோஷமும் திரும்பி கிடச்சிற மாதிரி தோணும். பட் அது ஒரு மாயை, அதை நம்பாதீங்க. சரி, அவங்களே திரும்பி வந்தால் கூட யோசிச்சு பாருங்களேன், அதோட உங்கள் லைஃப் முடிய போகிறது கிடையாது. இன்னொரு 40-50 வருஷம் நீங்கள் வாழணும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும், ஒரு நல்ல கரியர் வேணும், உங்களை சுற்றி நல்ல மக்கள் வேணும். லைஃப்பில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களுக்காகவே ஏங்கி உங்கள் கரியரை சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா, ஒழுங்காக படிக்காமல் போயிட்டீங்கன்னா, ஒரு நல்ல வேலையை விட்டுட்டிங்கன்னா, அவங்களே திரும்பி வந்தால் கூட நீங்கள் எப்படி அவங்கள பார்த்துப்பீங்க, எப்படி அவங்க கூட ஒரு நல்ல வாழ்க்கையை லீட் பண்ணுவீங்க? ஸோ சென்சிபிளாக இருங்க இந்த மாதிரி டைமில். அஃப்கோர்ஸ் கஷ்டம்தான், பட் அவங்களுக்காக
வெயிட் பண்ணுறங்கிறக்காக லைஃப்பில் எதையும் பெருசாக சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. கஷ்டமாக இருக்கும், எஸ், பட் உங்கள் லைஃப், உங்கள் கரியர் எல்லாமே முக்கியம். அவங்க அளவுக்கு மற்ற எல்லாமே லைஃப்பில் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் தான். ஸோ ஸ்ட்ராங்காக இருங்க, உங்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு ஹோப்போடு இருங்க. அவங்க உங்கள் லைஃப் கிடையாது, அவங்க உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட் தாங்கிறத மறந்துடாதீங்க. அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம், பட் அதை நம்பி உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது. பார்த்துக்கலாம், ஒரு நம்பிக்கையோடு இருப்போமே. ஸோ உங்கள் லைஃப்பில் எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களை விட்டு போனால் உங்கள் காதல் திரும்பி உங்களை வந்து சேரணும், உங்கள் ஆசை நிறைவேறணும்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸ்ட்டை நான் வேண்டிக்கிறேன். ஸோ நம்புவோம், பாசிட்டிவாக இருப்போம், லெட்ஸ் சி. சரிங்களா? நம்ம லைஃப்பில் நம்மளை விட்டு போன காதல் திரும்பி வரும்னு நம்புறது வந்து ஒரு பாலைவனத்தில் ஒரு விதையை விதைச்சிட்டு அது முளைக்கும், அது மரமாகும் நம்புகிற மாதிரி. பாலைவனத்தில் செடி முளைக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பட் என்னைக்காவது ஒரு நாள் மிராக்குலஸாக, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மேஜிக்கலாக ஒரு மழை பெஞ்சு அந்த செடி முளைக்கலாம், அது பெரிய மரமாகலாம், அழகான பூக்கள் பூத்து தொங்கலாம். பட் அது எதுவுமே கேரண்டீட் கிடையாது, அது எதுவுமே கண்டிப்பாக நடக்குமான்னு சொல்ல முடியாது. ஒரு நம்பிக்கை தான். ஓகேங்களா? ஸோ உங்கள் லைஃப்பை பாருங்கள், நம்பிக்கையோடு இருங்க, எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஸோ கீப் ஸ்மைலிங், டேக் கேர். அவங்களும் ஒரு பர்சன் தான் உங்கள் லைஃப்பில், இந்த பூமியில். அவங்க உங்கள் உலகம் கிடையாது. அவங்க வந்தால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நம்புறீங்க, நான் ஏற்றுக்கிறேன். பட் அவங்க இல்லைனாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் இருக்கணும். ஓகேவா? லைஃப்பில் எவ்வளவோ இருக்குது பார்க்க வேண்டியது. வாழ்க்கை ரொம்ப 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 அழகானது. சிரிச்சுட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். மறக்காமல் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றிகள் 1000. அண்ட் உங்களோட அன்பு, உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட பாசிட்டிவிட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி.